ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் பாசிப்பருப்பு வந்து ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு 400 கிராம், அப்புறம் அதுக்கு சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் போல் எடுத்துருக்கேங்க. நடக்கடலை ஒரு 150 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 8 ஏலக்காய். சிம்பிளான லட்டு ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ பாசிப்பருப்பை நல்லா கருக விடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சுத்தமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா அந்த கலர் மாறுது பாருங்கள், அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஹெல்த்தியான லட்டு ரெசிபியும் கூட இது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. குழந்தைங்க கேட்கும்போது இது மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ வறுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி வடைச்சட்டியில் நான் எடுத்திருக்கேன், நடக்கடலை போட்டுக்கிறேன். நடக்கடலை ஏற்கனவே வறுத்த கடலை தான். அதே கொஞ்சம் லைட்டாக சூடு மட்டும் படுற அளவுக்கு இருந்துட்டு இந்த தோலையெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது மூணுமே வந்து நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்து கொடுக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா வறுத்ததை அதே மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். நடக்கடலையே தோல் எடுத்தாச்சுங்க. 1 2 எடுத்துருக்கு. அப்படியே நல்லா ஆற வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக நான் இதில் சுக்கு சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. சிம்பிளான மெத்தடில் ஈஸியான லட்டு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சுக்கும் ஏலக்காய் சர்க்கரை இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டு இதை நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு திருப்பி நம்ம கொஞ்சமாக போட்டு அந்த கடலைங்களை 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ சேர்த்துனாலும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அமுத்தி இப்போ எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா பிணைஞ்சு இப்போ லட்டுக்கு நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே செஞ்சும் கூடி நம்ம சேல்ஸுக்கும் கூட கொடுக்கலாங்க. இது வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இது நான் வீட்டுக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு. இப்போ அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.